இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடையிறது. வாங்க செய்யலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் அது பொரியட்டும். ஒரே ஒரு வரமிளகா, பச்சை மிளகா பொரிஞ்சோடனே நான் இங்கே இடிக்கல்ல சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நான் தேவைக்கேற்ப கல்லுப்பு எடுத்திருக்கேன், கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கிருச்சு. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். தெளித்து விட்டால் போதும். கொஞ்சம் வேகட்டும். கீரை வெந்துருச்சு, 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இங்கே நான் பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இந்த கீரையோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். கொஞ்சம் வெந்தோன்னே நம்ம கடைஞ்சிக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு பருப்போடு சேர்த்து. நான் இங்கே கல் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். கல் சட்டியில் மாற்றி நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். மத்து வச்சு கடைஞ்சாச்சு. முருங்கைக்கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.